வணக்கம் நண்பர்களே, மாஸ்டரிங் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வீடியோ சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இது வீடியோ நம்பர் 9. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ். இதில் வந்து நிறைய செட் ஆஃப் ஃபார்முலாஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபங்க்ஷனோட முக்கியமான தேவை எப்போ நமக்கு ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிப்போர்ட்டை வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கணும். எல்லாரும் ஒரு மாதிரி அடிச்சிருக்காங்க, அது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் மாற்றணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஒரு காமன் எக்ஸல் ஃபைலில் ஒரு 20 எம்ப்ளாயியோட இமெயில் அட்ரஸை அடிக்க சொன்னீங்க. ஸோ ஒருத்தரும் அந்த இமெயில் அட்ரஸை அடிச்சிருக்காங்க. பட் என்ன பிரச்சனை, ஒரு சில பேர் கேபிட்டல் லெட்டரில் அடிச்சிருக்காங்க, ஒரு சில பேர் ஸ்மால் லெட்டரில் அடிச்சிருக்காங்க, ஒரு சில பேர் தனக்கு சரின்னு படுறது அந்த ஃபார்மேட்டில் டைப் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் தான் அந்த ரிப்போர்ட்டை அடுத்த லெவல் பர்சனுக்கு அனுப்ப போகிறீங்கன்னா அப்படியே வச்சு நம்ம அனுப்ப முடியாது, கரெக்டுங்களா? அப்போ அதெல்லாம் என்ன பண்ணணும், ஒரே ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். ஒன்று எல்லாமே ஸ்மால் லெட்டரில் இருக்கணும், இல்லை எல்லாமே கேபிட்டல் லெட்டர், அந்த மாதிரி ஃபார்மேட்டை மாற்றி அனுப்பணுன்றப்போ அங்கே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிற ஃபங்க்ஷன்ஸ் வந்து டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ். ரெண்டாவது சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சிஸ்டம்லேருந்து டவுன்லோட் பண்ண ரிப்போர்ட்டை ஒரு இன்டர்நெட் சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, சில டைம் 2 காலம் வேல்யூ ஒரே காலமில் வந்துடும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஆர்டர் நம்பரோட சேர்த்து ஆர்டரோட வேல்யூவும் சேர்ந்து வந்துடும். இப்போ இந்த ஆர்டர் நம்பரையும் ஆர்டர் வேல்யூவும் பிரிக்கணும், 2 காலமாக பிரிக்கணும். இதுக்கு பேர் ஸ்பிளிட்டிங்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற ஃபங்க்ஷன்ஸும் டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஃபேமிலியில் இருக்குது. அதை பற்றியும் பார்க்க போகிறோம். அடுத்த சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபஸ்ட் நேம் ஒரு காலமில் இருக்குது, லாஸ்ட் நேம் ஒரு காலமில் இருக்குது. பட் எம்ப்ளாயி நேம்னு ஒரே காலமாக காட்டணும் அப்படின்னா 2 காலமில் இருக்கிற வேல்யூவை சேர்க்கணும், ஜாயின் பண்ணி ஒரே காலமுக்கு கொண்டு வரணும். அதுக்கான ஃபங்க்ஷன்ஸை நம்ம கற்றுப்போம். கடைசியாக நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இப்போ எனக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்குது, தேவையில்லாத ஸ்பேஸ் நிறைய என்னோடய வேல்யூக்கு நடுவில் இருக்குது, முன்னாடி இருக்குது, பின்னாடி இருக்குது. அதே மாதிரி சில கேரக்டர்ஸ் பார்க்குறேன், அதை என்னால் ரிமூவ் பண்ணவே முடியல, ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் யூஸ் பண்ணியும் அது போக மாட்டேங்குது, நான் மேனுவலாக போய் தான் அதை டெலீட் பண்ணுறேன். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஃபார்முலாவும் இருக்குது. சில டைம் வந்துட்டு எனக்கு ஸ்பேஸே வேண்டாம், மொத்தமாக எல்லா ஸ்பேஸுமே ரிமூவ் பண்ணணும், இல்லை ஒரு பர்டிகுலர் இந்த ஸ்பேஸை வந்து வேறு கேரக்டராக எனக்கு மாற்றணும், அந்த மாதிரி தேவைகள் வரும்போதும் நம்ம எந்த ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணணுன்றதை பார்க்க போகிறோம். நேரம் கடத்தாமல் நேராக நம்ம எக்ஸலுக்கு போயிடலாம், இந்த ஃபங்க்ஷன்ஸை பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம முதல்ல கற்றுக்க போகிறது வேல்யூஸை வந்துட்டு கேபிட்டல் லெட்டர்லேருந்து ஸ்மால் லெட்டருக்கு எப்படி மாற்றுறது, ஸ்மால் லெட்டர்லேருந்து கேபிட்டல் லெட்டருக்கு எப்படி மாற்றுறது. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இமெயில் அட்ரஸ் அதே தான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த இமெயில் அட்ரஸ் கவனிச்சிங்கன்னா ஒன்று ஒரு ஸ்டைலில் இருக்குது பாருங்கள். பொதுவாகவே இமெயில் அட்ரஸோ இல்லை வெப்சைட் லிங்க்ஸோ, இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கணும். அதை நீங்கள் எக்ஸலில் ப்ரெசென்ட் பண்ணாலும் சரி, பவர் பாயிண்டில் ப்ரெசென்ட் பண்ணாலும் சரி, இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது மிக்ஸாக இருக்குது, அதை லோவர் கேசஸ்க்கு மாற்றணும். லோவர் கேசஸ்க்கு மாற்றுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா லோவர் ஈக்குவல் டு லோவர். எந்த வேல்யூ மாற்றமோ அந்த வேல்யூவை செலக்ட் பண்ணணும், ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் அடிச்சிங்கன்னா அது கம்ப்ளீட்டாக லோவர் கேஸ்க்கு மாற்றி குடிச்சிச்சு பாருங்கள். அது கம்ப்ளீட்டாக லோவர் கேஸஸ்க்கு மாற்றி கொடுத்துருச்சு நமக்கு. இப்போ அதே மாதிரி நான் அப்பர் கேஸ்க்கு மாற்றணும்னு நினச்சேன்னா ஈக்குவல் டு அப்பர் அப்படின்னு போட்டு எந்த வேல்யூவை மாற்றணுமோ அந்த வேல்யூவை செலக்ட் பண்ணணும், என்டர் அடிச்சுன்னா அது என்ன பண்ணிடும், கம்ப்ளீட்டாக கேபிட்டல் லெட்டருக்கு மாற்றி கொடுத்துரும். ஸோ லோவர் கேஸ்க்கு லோவர், அப்பர் கேஸ்க்கு அப்பர். எனக்கு அப்படி வேண்டாம் சார், இப்போ நம்ம நேம்லாம் டைப் பண்ணும்போது எப்படி டைப் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து கேபிட்டல், மற்றதெல்லாம் ஸ்மால் லெட்டர், எனக்கு அப்படி வர வைக்க முடியுமா அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா ப்ராப்பர். இந்த ப்ராப்பர்ன்றது என்ன பண்ணுன்னா, ஒவ்வொரு வேர்டோட ஸ்டார்டிங் லெட்டரை மட்டும் கேபிட்டலில் வச்சுக்கணும், மற்ற லெட்டர் எல்லாத்தையும் ஸ்மால் லெட்டராக வச்சுக்கணும். அதை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது இமெயில்ன்ற வார்த்தையில் இ கேபிட்டல் இருக்கும், மற்றெல்லாம் ஸ்மால். அந்த .comல சி கேபிட்டல் வச்சுக்கோம், மற்றதெல்லாம் ஸ்மால். ஸோ அதுதான் இந்த ப்ராப்பர் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனோட வேலை. ஸோ லோவர், அப்பர், ப்ராப்பர், இது மூணுமே கேஸ் சேஞ்சிங் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதோட எக்ஸாம்பிளை தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது, ஒரே காலமில் எனக்கு மல்டிபிள் காலம் வேல்யூ மிக்ஸ் ஆகி வந்துருச்சு, அது எப்படி பிரிக்கிறது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டர் இன்ஃபோன்னு சொல்லி ஒரு காலமில் இருக்குது, ஆனால் இந்த ஆர்டர் இன்ஃபோ காலமில் எனக்கு தேவையான 3 காலமோடது இங்கே இருக்குது. இப்போ இந்த 3 காலம்கானது என்னென்ன இருக்குன்னா, கரன்சி பார்த்தீங்கன்னா முதல் 3 கேரக்டர் தான் கரன்சி. இந்த வேல்யூவில் முதல் 3 கேரக்டர் வந்து கரன்சி, அடுத்த 5 வந்து ஆர்டர் நம்பர், கடைசி 5 பார்த்தீங்கன்னா ஆர்டர் டேட்டு. முதல் 3 வந்துட்டு கரன்சி, அடுத்த 5 ஆர்டர் நம்பர், கடைசி 5 வந்துட்டு நமக்கு ஆர்டர் பண்ண டேட். ஸோ என்ன சார் டேட்டுன்னு சொல்கிறீங்க, ஆனால் டேட் மாதிரியே தெரிலிங்க அப்படின்னா, நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தோம், எக்ஸல் வந்து டேட் எப்படி படிக்கும், நம்பர்ஸாக தான் படிக்கும். ஒரு டேட்டை கொண்டு போய் நம்ம மற்ற வேல்யூவோட ஜாயின் பண்ண என்ன ஆகிடும்னா நம்பராக மாறிடும். சரி, இப்போ இதை பிரித்து எடுக்கணும்.
முதல் 3 கேரக்டர் லெஃப்ட் சைட்லேருந்து முதல் 3 கேரக்டர் எது கரன்சி. ஸோ ஒரு டெக்ஸ்ட்டில் லெஃப்ட் சைட்லேருந்து எதாவது எடுக்கணும்னா நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா லெஃப்ட். அதை எடுத்துக்க போகிற இன்புட் ரெண்டே ரெண்டு. முதல் இன்புட் எந்த டெக்ஸ்ட்லேருந்து எடுக்கணும், கமா ரெண்டாவது இன்புட் எத்தனை கேரக்டர் எடுக்கணும் லெஃப்ட் சைட்லேருந்து. நமக்கு 3 கேரக்டர் எடுக்கணும், அதனால் 3ன்னு அடிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து 3 கேரக்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துருச்சு. முதல் இன்புட்னா எந்த வேல்யூலேருந்து உனக்கு எடுக்கணும், ரெண்டாவது இன்புட் எத்தனை கேரக்டர் லெஃப்ட் சைட்லேருந்து உனக்கு எடுக்கணும். இப்போ நான் இந்த ஃபார்முலாவை பாப்புலேட் பண்ணேன். ஸோ லெஃப்ட் சைட்லேருந்து எடுக்கிறதுக்கு லெஃப்ட், அப்போ ரைட் சைட்லேருந்து எடுக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, ரைட்டு. ஸோ ரைட் மோஸ்ட்லேருந்து நமக்கு நம்மளோட டேட் இருக்குது. ரைட் மோஸ்ட்லேருந்து 5 டிஜிட் தான் நம்மளோட டேட்டு, கரெக்டுங்களா? ரைட் மோஸ்ட் சைட்லேருந்து 5 டிஜிட்டு தான் நம்மளோட டேட்டு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், எந்த டெக்ஸ்ட்லேருந்து எடுக்கணும், ரைட் மோஸ்ட் சைட்லேருந்து எத்தனை டிஜிட்டு, 5 டிஜிட்டு. ஸோ கொடுத்துட்டோம், என்டர் அடிக்கிறோம். இப்போ வெளியில் எடுத்துட்டோம். இப்போ நம்மளோட வேல்யூலேருந்து ரைட் மோஸ்ட் சைட்லேருந்து 5 எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருச்சு. சரி, இது டேட் இல்லையா, இதை டேட் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும், கரெக்டுங்களா? அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஹோம் டேபுக்கு போகிறேன், நம்பர் குரூப்புக்கு போகிறேன், ட்ராப் டவுனை கிளிக் பண்ணுறேன், டேட்டுன்னு கிளிக் பண்ணுறேன். பார்த்தா மாறல, என்னடா இது? அப்போ நம்ம பண்ணுற ப்ராசஸ் தப்பான்னு கேட்டிங்கன்னா ப்ராசஸ் தப்பு இல்லை, ப்ராசஸ் கரெக்டாக தான் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா டேட் ஃபார்மேட்டுக்கு மாற்றிருக்கோம். பட் இங்கே ஏன் மாறலைன்னா, பொதுவாகவே டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸோட அவுட்புட்டு ஒரு டெக்ஸ்ட் அவுட்புட்டாக தான் இருக்குமே தவிர நம்பர் அவுட்புட்டாக வராது, நியூமெரிக்கல் அவுட்புட்டாக வராது. நம்ம லாஸ்ட் வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஒன்று கற்றுக்கிட்டீங்க. அது என்ன பண்ணுது, டெக்ஸ்ட்டாக தான் கொண்டு வந்து அவுட்புட்டை கொடுத்தது. இப்போ இந்த டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் கேட்டகரியிலையும் பார்த்தீங்கன்னா கொடுக்குற அவுட்புட் டெக்ஸ்ட்டாக தான் இருக்கும். பட் நம்பராக இருந்தாலும் எக்ஸல் வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை ப்ராப்பராக டேட்டுக்கு மாற்ற முடியும் அதால். ஸோ அதை எப்படி மாற்ற வைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபார்முலா எழுதணும் இல்லையா, இந்த ஃபார்முலாவோட கடைசியில் போயிட்டு மல்டிப்ளை பை 1 அப்படின்னு கொடுத்தோன்னா இது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நம்பராக மாறிடும். இப்போ பாருங்கள், நான் மல்டிப்ளை வித் 1 கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அது டேட்டாக மாறுது பாருங்கள். வேறு எதுவுமே பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக அது 1 டேட்டுன்னு மாறிடுச்சு பாருங்கள். அந்த மல்டிப்ளிகேஷன் தான் சிம்பிள் ட்ரிக்கு. ஸோ எப்போயாவது நீங்கள் வந்து இந்த லெஃப்ட் ரைட் ஃபார்முலா வச்சு ஏதாவது நம்பர்ஸை எடுக்கிறீங்க, இல்லை டைம் எடுக்கிறீங்க, டேட்டை எடுக்கிறீங்க தனியாக அப்படின்னா, உங்களுக்கு ப்ராப்பர் டேட்டா வரணும், ப்ராப்பர் டைமாக வரணும், ப்ராப்பர் நம்பராக வரணும்னா அந்த அவுட்புட்டை 1ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர் ஃபார்மேட்டுக்கு அது மாறிடும். சரிங்களா? அதுதான் இப்போ நடந்திருக்கு. இப்போ கடைசியாக நம்ம எடுக்க போகிறது ஆர்டர் நம்பர். ஆர்டர் நம்பர் பார்த்தோன்னா லெஃப்ட் மோஸ்ட்லேருந்து கிடையாது, ரைட் மோஸ்ட்லேருந்து கிடையாது, நடுவில் இருக்கிற அந்த 5 நம்பர். நடுவில்னு சொல்லும் போது கரன்சிக்கு அப்புறம் இந்த யூஎஸ்டி அப்புறம் அதுலேருந்து 5 நம்பர். ஸோ 4வது பொசிஷன்லேருந்து 5 நம்பர், கரெக்டுங்களா? ஸோ எனக்கு நடுவுலேருந்து எடுக்கணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபங்க்ஷன் வந்து மிட்டுன்னு சொல்லுவோம். அதுக்கு 3 இன்புட்டு, லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் வெறும் 2 இன்புட் தான். எந்த டெக்ஸ்ட்லேருந்து எடுக்கணும், எத்தனை கேரக்டர் எடுக்கணும். ஆனால் மிட்டுக்கு 3 கொடுக்கணும். ஏன்றதை இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எந்த வேல்யூலேருந்து எடுக்கிறோம், கமா எங்கேருந்து எக்ஸ்ட்ராக்ஷனை ஸ்டார்ட் பண்ணணும். நமக்கு தேவையான வேல்யூ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 4வது பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 4, கமா இப்போ எப்பயும் போல் எத்தனை கேரக்டர்னு கேட்குறான், 5 கேரக்டர். நான் என்டர் அடித்தா வரப்போகிற அவுட்புட் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்குமா, நம்பர் ஃபார்மேட்டில் இருக்குமா, டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். அதுக்கு சிம்பிள் கன்ஃபர்மேஷன் லெஃப்ட் அலைன்டாக இருக்கும். நம்பராக இருந்தால் ரைட் அலைனில் வந்துடும். இதை நம்பராக மாற்றணும்னா என்ன பண்ணணும், இதை கடைசியாக மல்டிப்ளை வித் 1ன்னு போட்டோன்னா இது நம்பராக மாறிடும். ஓகே, அவ்வளோதான். ஸோ லெஃப்ட்டு, ரைட்டு, மிட் இந்த 3 ஃபங்க்ஷனை எப்போ யூஸ் பண்ணணும்னா நமக்கு தேவையான ஒரு வேல்யூ இன்னொரு வேல்யூவோட சேர்ந்து மிக்ஸ் ஆகிடுச்சு, அது தனியாக பிரித்து எடுக்கிறதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ பிரித்து எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துட்டோம், சேர்க்கறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நேம் ஒரு காலமில் இருக்குது, லாஸ்ட் நேம் ஒரு காலமில் இருக்குது. நமக்கு எந்த ஃபார்மேட் வேணும்னா ஃபர்ஸ்ட் நேம் கமா ஸ்பேஸ் லாஸ்ட் நேம் இந்த ஃபார்மேட்டில் ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நேம் ஸ்பேஸ் கமா ஸ்பேஸ் லாஸ்ட் நேம் இந்த ஃபார்மேட்டில் ஜாயின் பண்ணணும். எப்படி ஜாயின் பண்ணுறது, அதுக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்கான்னா இருக்குது. அந்த ஃபார்முலாவுக்கு பேர் கன்கேட்டினேட். இந்த கன்கேட்டினேட்ற ஃபார்முலா வச்சு நம்ம ஜாயின் பண்ணலாம். பிரிக்கிறதுக்கு லெஃப்ட் ரைட்டு மிட்டு, சேர்க்கறதுக்கு கன்கேட்டினேட். இந்த கன்கேட்டினேட் எப்படி யூஸ் பண்ணணும்னா கீழே பார்த்தீங்கன்னா கேட்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் எதை ஜாயின் பண்ணணும்னு கேட்குது, இதுதான் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டு, கமா ரெண்டாவது டெக்ஸ்ட் என்ன ஜாயின் பண்ணணும்னு கேட்குது, லாஸ்ட் நேம் அப்படின்னு கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா என்ன பண்ணோன்னா இது 2 டெக்ஸ்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கும். இங்கே பாருங்கள், 2 டெக்ஸ்ட்டையும் ஜாயின் பண்ணிடுச்சு. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா நமக்கு எப்படி கேட்டாங்க, ஃபர்ஸ்ட் நேம்
கமா, ஒரு ஸ்பேஸு, அப்புறம் தான் லாஸ்ட் நேம் வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் நேமுக்கு அப்புறம் நமக்கு எக்ஸ்ட்ராவாக என்ன வரணும்? ஒரு கமா வரணும், ஒரு ஸ்பேஸ் வரணும். இந்த கமாவையும் ஸ்பேஸையும் நம்ம ஒரு டெக்ஸ்ட்டாக கொடுக்கணும் உள்ள. அப்போ தான் அது புரிஞ்சுக்கும். இங்கே பாருங்கள். ஸோ நான் என்ன சொல்ல போகிறேன், என் ஃபார்முலாவுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் நேம் எடுத்துக்கோ. டெக்ஸ்ட் 2க்கு நீ என்ன எடுத்துக்கிறேன்னா, ஒரு கமாவையும் ஸ்பேஸையும் எடுத்துக்கோ. அந்த கமாவையும் ஸ்பேஸையும் டபுள் கோட்ஸில் அடிக்கிறேன். அதுக்கப்புறம் தான் லாஸ்ட் நேமை கொடுக்குறேன். இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த கமாவும் ஸ்பேஸும் வந்திருக்கும். சரி, எனக்கு கமா வேண்டாம்ப்பா, வெறும் ஸ்பேஸ் தான் வேணும் அப்படின்னா அந்த ஸ்பேஸை டபுள் கோட்ஸ்குள்ளே அடிக்கணும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3 டெக்ஸ்ட்டு. முதல்ல என்னோடய ஃபர்ஸ்ட் நேமு, அப்புறம் ஒரு ஸ்பேஸு, அப்புறம் லாஸ்ட் நேம். இப்போ பாருங்கள், அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸோடு இருக்கும். ஸோ நமக்கு என்ன எக்ஸ்ட்ரா வேணுமோ அதை டபுள் கோட்ஸ்குள்ளே டைப் பண்ணணும். எங்கே வேணுமோ, முன்னாடியா பின்னாடியா அப்புறமா இல்லை நடுவில் வேணும்னா அது கரெக்டான பொசிஷனில் கொடுத்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கணும். பட் எந்த டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா வேணுமோ அது டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்கணும். சரி, இப்போ நம்ம ஜாயின் பண்ணிட்டோம், எல்லாம் பார்க்க நல்லா இருக்குது. பட் இது நேம், இண்டிவிஜுவலோட நேம்ஸு கேபிட்டல் லெட்டரில் இருக்கிறதோட ஃபஸ்ட்டு லெட்டர் கேப்ஸு மற்றதெல்லாம் ஸ்மாலாக இருந்தால் நல்லா இருக்கும்ல. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ப்ராப்பர் அப்படின்ற ஃபங்க்ஷனை இந்த கன்கேண்டினேட்டுக்கு மேலே போட்டோம்னா இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் தனிப்படையாக நம்ம யூஸ் பண்ணும்போது பெருசாக ஒரு இம்பேக்ட் கொடுக்குமான்றது நம்மளால் கேரண்டடாக சொல்ல முடியாது. பட் இந்த ஃபங்க்ஷன் சேர்ந்து வரும்போது இதோட யூஸ் வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டான யூஸு. அதுதான் இப்போ நம்ம பார்க்குறோம். இந்த வீடியோட கடைசி இன்புட் நம்ம எடுக்க போகிறது, சப்போஸ் என்னோடய வேல்யூவில் தேவையில்லாத ஸ்பேஸு, தேவையில்லாத கேரக்டர்ஸ்லாம் வந்ததுன்னா அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது. தேவையில்லாத ஸ்பேஸு, தேவையான ஸ்பேஸ், இதுக்கான வித்தியாசமால தெரிஞ்சுக்கணும். முதல்ல இங்கே இருக்கிற இந்த வார்த்தையே பாருங்கள், ரிமூவிங் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ். இதில் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஸ்பேஸ் இருக்கா? நடுவில் கிடையாது. எப்போ எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் சொல்லுவேன், இந்த ரிமூவிங்க்கும் எக்ஸ்ட்ராக்கும் நடுவில் ஒரு 4-5 ஸ்பேஸ் இப்படி வந்துருச்சு. இந்த ஸ்பேசஸ் அப்படின்ற வார்த்தைக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. இந்த ரிமூவிங் அப்படின்றதுக்கு முன்னாடி இப்போ நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கு. இப்போ நான் போய் ட்ரிம் அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணேன்னா இந்த ட்ரிம் ஃபார்முலாவோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸை மட்டும் ரிமூவ் பண்ணும், நீடட் ஸ்பேசஸை விட்டுடும். நீடட் ஸ்பேஸ்னால் என்ன அர்த்தம்? ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கு பேர் தான் நீடட் ஸ்பேஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த நீடட் ஸ்பேஸை அதை ரிமூவ் பண்ணாது, அப்படியே விட்டுடும். அதுதான் இங்கே பார்க்குறீங்க. ஸோ இந்த ட்ரிம்ன்றோட ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போ வந்து யூஸ் பண்ணணும், எப்போ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரியணும். சப்போஸ் உங்களோட வேல்யூ வெறும் ஒரு வேர்டு தான் அப்படின்னா முன்னாடி பின்னாடி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும். ஒரு வேர்டுக்கு மேலே வந்துருச்சு, 2 வேர்டு இல்லை 10 வேர்டு இருந்ததுன்னா ஒவ்வொரு வேர்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஸ்பேஸை ரிமூவே பண்ணாத அப்படியே வச்சுக்கணும். லாஜிக்கலி பார்த்தீங்கன்னா அப்படி தான் விடணும். அதுதான் நமக்கு வேணும். பட் சில டைம் எனக்கு ஸ்பேஸே வேண்டான்றவாங்க. எனக்கு ஸ்பேஸே வேண்டாம் சார், ஸ்பேஸை ரிமூவ் பண்ணிடணும் கம்ப்ளீட்டாகவே. அப்போ அந்த கேஸில் என்ன பண்ணுறது? இங்கே பாருங்கள், இப்போ அதுதான் இந்த எக்ஸாம்பிளில் பார்க்குறோம். இது ஒரு இமெயில் அட்ரெஸ்ஸு. இதில் எனக்கு இந்த ஸ்பேஸ் எல்லாம் தேவையே இல்லை. இந்த ஸ்பேஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணலாம். சரி, அங்கே நான் ட்ரிம்மை யூஸ் பண்ணால் ஒர்க் ஆகுமா? இப்போ பாருங்கள், ட்ரிம்மை யூஸ் பண்ணுறேன். ட்ரிம் என்ன பண்ணிடும்னா, ட்ரிம்மோட அவுட்புட்டை பாருங்கள், என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்கள். இதை வந்து ஒரு வேர்டாக எடுத்துக்கிச்சு. ஒரு வேர்டு ஸ்பேஸு, மற்றதெல்லாம் ஒரு வேர்டு அப்படின்னு எடுத்துகிட்டு என்ன பண்ணிடுச்சு, இந்த நீடட் ஸ்பேஸு, இது நீடட் ஸ்பேஸ்ன்னு நினச்சிக்கிட்டு இந்த ஸ்பேஸை ரிமூவே பண்ணல பாருங்கள், அப்படியே விட்டுருச்சு. ஸோ எனக்கு இந்த ஸ்பேஸே வேண்டாம்னா நான் என்ன பண்ணுறது? ட்ரிம்மை யூஸ் பண்ணால் வேலைக்கு ஆகாது. ஸோ அப்போ நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா சப்ஸ்டிடியூட் அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இந்த சப்ஸ்டிடியூட் ஃபார்முலாவில் நமக்கு 3 இன்புட் கொடுக்கணும். முதல் இன்புட் என்னென்னா, எந்த டெக்ஸ்ட்லப்பா உனக்கு தேவையில்லாத ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு கேட்கும். அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறோம், கமா. சரி, என்ன எது வந்து உனக்கு ரிமூவ் பண்ணணும், எதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும் கேட்குது. நமக்கு எதை சப்ஸ்டியூட் பண்ணணும்? ஸ்பேஸை தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அந்த ஸ்பேஸ்ன்றதை டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். நம்ம கன்கேட்டனேட் கொடுத்தோம்ல அதே மாதிரி. ஸோ ஓல்டு டெக்ஸ்ட்ன்றப்போ என்ன கேட்குதுன்னா, எந்த டெக்ஸ்ட்டை உனக்கு சப்ஸ்டிடியூட் பண்ணணும்னு கேட்குது. ஸ்பேஸை தான் சப்ஸ்டிடியூட் பண்ணணும், ஆமாம். அந்த ஸ்பேஸை என்னவா சப்ஸ்டிடியூட் பண்ணணும்? எனக்கு ஒரு ஹைஃபனாக சப்ஸ்டியூட் பண்ணணும், இல்லை எக்ஸு அந்த மாதிரி ஏதாவது சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் ஹைஃபன் போட்டு எதவா சப்ஸ்டியூட் பண்ணணுமோ அதையும் டபுள் கோட்ஸ் தான் கொடுக்கணும். நான் என்டர் அடித்தேன்னா எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருந்தோ அது என்னவா சப்ஸ்டியூட் பண்ணிடுச்சு? ஹைஃபன்ஸாக சப்ஸ்டியூட் பண்ணிடுச்சு. எனக்கு ஹைஃபன்ஸ்லாம் வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம், ஸ்பேஸ் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா எதுவுமே வேண்டான்றது எப்படி சொல்லணும்னா, ஓப்பன் டபுள் கோட்ஸு, க்ளோஸ் டபுள் கோட்ஸ். இங்கே பாருங்க, ஓப்பன் டபுள் கோட்ஸு, க்ளோஸ் டபுள் கோட்ஸ், எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ இந்த ஸ்பேஸை நீ என்னவா சப்ஸ்டியூட் பண்ணுற, எதுவுமே பண்ணாத அப்படியே விட்டுட்டுன்னு சொல்கிறேன். இப்போ நான் டபுள் கிளிக் பண்ணேன்னா எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருந்ததோ அந்த இடத்துல எதுவும் போடாமல் அப்படியே விட்டுருச்சு. ஸ்பேஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கு. இந்த சப்ஸ்டிடியூட்ன்றதோட பவர் என்னென்னா, உங்களுக்கு ஸ்பேஸே வேண்டாம்னா சப்ஸ்டிடியூட் வச்சு பண்ணிக்கலாம்.
நீடட் ஸ்பேஸ்லாம் இருக்கணும், எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் மட்டும்தான் ரிமூவ் பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும், ட்ரிம்மை யூஸ் பண்ணிக்கணும். சரி, இப்போவும் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. இன்னொரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ரெக்டாங்கிள் மாதிரி இருக்குது பாருங்கள். இதுக்கு பேர்லாம் பார்த்தீங்கன்னா நான் பிரிண்டபிள் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். சில டைம் இந்த வெப்சைட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணும்போது சில சிம்பிள்ஸ்லாம் நம்மளோட வேல்யூஸோட சேர்ந்து வந்துடும். அந்த சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா கீபோர்டில் கூட இருக்காது. இந்த கீபோர்டில் கூட இருக்காதுன்றதால தான் அதுக்கு பேர் நான் பிரிண்டபிள் கேரக்டர். இந்த மாதிரி வந்துருச்சுன்னா நான் அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது, என்னோட டேட்டாலேருந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஃபங்க்ஷன் தான் க்ளீன். இந்த க்ளீன் என்ற ஃபங்க்ஷனோட வேலையே இந்த மாதிரி நான் பிரிண்டபிள் கேரக்டர்ஸை ரிமூவ் பண்ணுறது தான் அதோட வேலை. பட் எதை ரிமூவ் பண்ணாதுன்னா ஸ்பேஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணாது, நான் பிரிண்டபிள் கேரக்டர்ஸை மட்டும் தான் ரிமூவ் பண்ணும். இப்போ நான் நேராக கொண்டு போய் நான் A2 ரெஃபர் பண்ணேன்னா இப்போ பாருங்கள் ஸ்பேஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணாது. பட் எங்கெல்லாம் அந்த நான் பிரிண்டபிள் கேரக்டர்ஸ் வந்து அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியிருக்கு பாருங்கள். பட் ஸ்பேஸ் எல்லாத்தையும் அப்படியே விட்டுருச்சு. ஸோ அப்போ க்ளீனை நம்ம எதுக்கு எங்கே யூஸ் பண்ணிக்கணும், எந்த செல்லை ரெஃபர் பண்ணிக்கணும், இந்த செல்லை. ஸ்பேஸை ரிமூவ் பண்ண அந்த அவுட்புட்டை இன்புட்டாக கொடுத்துருந்தோம்னா இப்போ பாருங்கள் ஸ்பேஸையும் ரிமூவ் பண்ணியாச்சு, நம்ம நான் பிரிண்டபிள் கேரக்டர்ஸையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த காலமே வேண்டாம்னாலும் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த க்ளீனை கொண்டு வந்து இந்த சப்ஸ்டியூட்டுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா அந்த லாஸ்ட் காலம் தேவையே தேவையில்லை, நம்ம அப்படியே அவுட்புட்டை எடுத்து வந்துக்கலாம் ஒரே காலமில். இப்போ இந்த காலமே நமக்கு தேவையில்லை. சரிங்களா? ஸோ இதோட நம்ம வீடியோ கூட முடிவுக்கு வந்திருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கிட்டது என்னென்ன ஃபார்முலான்னு பார்த்துடலாம். அப்பர், லோவர், ப்ராப்பர், கேஸ் சேஞ்சிங் ஃபங்க்ஷன். அடுத்தது லெஃப்ட்டு, ரைட்டு, மிட்டு ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன். கன்கேட்டினேட்டு எதுக்கு, ஜாயின் பண்ணுறதுக்கு. சப்ஸ்டிடியூட்டு, ட்ரிம்மு, க்ளீனு இது எதுக்கு, க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகிற ஃபங்க்ஷன். மொத்தமாக 10 ஃபார்முலா இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஃபைல் இருக்குது, டவுன்லோட் பண்ணுறதுக்கு லிங்க் இருக்கும், டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். குவிஸ் இருக்கும், அட்டன் பண்ணி உங்களோட லேர்னிங்ஸை கன்ஃபார்ம் பண்ணிங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான இன்புட்டோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிஹரன்.